தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு அதிகமாக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு 4 காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு டாகி காயின் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு குடுத்துச்சு. அதே போலவே அதை விட அதிகமாகவே ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு 4 காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பளையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுவரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம கிரிப்டோ பற்றின அப்டேட் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம அதில் தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ மஸ்ட்டு எல்லோரும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயின்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு நமக்கு வந்து 10x இருந்து 100x வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயினை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 காயினும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரக்கூடிய ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான். அதாவது 1 ஆர் 2 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதோட லெவலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த காயினை வந்து பை பண்ணுறவங்க பை பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காயினை வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காயினோட நேம் வந்து பார்த்திங்கன்னா விஇடி. அந்த காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து விஇடி நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த காயினு. அந்த காயினோட ரேட் வந்து பாருங்கள். இப்போது அதாவது இன்றைக்கி ரேட் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.20 தான். ஸோ இந்த காயினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பியில் வந்துட்டு 15 ரூபா 30 பைசா சம்திங் இருக்கும். ஸோ இந்த காயினை வந்துட்டு இப்போதைக்கு பை பண்ணுறவங்க பை பண்ணி வச்சுக்கோங்க. பை பண்ணி கொஞ்சம் நாளைக்கு ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் காயின் மார்க்கெட் கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பாருங்கள், அதாவது இன்றைக்கி ரேட் வந்து பாருங்கள் 15 ரூபா 31 பைசா போயிட்டுருக்கு. அதே மாதிரி இதோட காயின் மார்க்கெட் கேப்போட ரேங்க் வந்து பாருங்கள், ரேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு 15வது இடத்துல இருக்குது. அதாவது டோட்டல் கிரிப்டோ கரன்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா 15வது இடத்துல வந்துட்டு இந்த விஇடி காயின் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து அதோட சார்ட்டை வந்து பாருங்கள். ஆல்ரெடி இந்த காயின் வந்துட்டு 2019 இருந்து 2021 தான் வந்துட்டு நமக்கு பம்ப் ஆகி 20 ரூபா வந்து தொட்டுருச்சு. 20 ரூபா தொட்டு மறுபடியும் கீழே வந்து இப்போ டம்ப் ஆகி 15 ரூபாயில் வந்து நிற்கிது. ஸோ இந்த காயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் மேலே இன்க்ரீஸ் ஆகி தான் போயிட்டே இருக்குன்னு தவிர கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த காயினை வந்து பை பண்ணாதவங்க பை பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆல் டைம் ஹை ஆல் டைம் லோவெலாம் இப்போ பார்த்துடலாம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து ஆல் டைம் ஹை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 20 ரூபா 52 பைசா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் டைம் லோ வந்து பாருங்கள் 0.12. அதாவது 3 வருஷத்துக்கு, அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி 0.12 இருந்த காயின் இப்போ வந்து பாருங்கள் இந்த வருஷத்தில் 20 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதாவது ஒரு வருஷத்தில் வந்து பாருங்கள் கரெக்டாக 1 இயர் தான். 1 இயரில் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினை வந்துட்டு எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பினான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஜ்ரக்ஸு. ஸோ வஜ்ரக்ஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வஜ்ரக்ஸில் வாங்கிக்கிங்க. அதே மாதிரி பினான்ஸ்லேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பை பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த காயின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த காயினை வந்து நம்ம இப்போ வந்து பினான்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அடுத்த காயின் ZIL. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் 0.21 போயிட்டுருக்கு. இப்போது நம்ம இந்தியன் ருப்பீஸுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்டு 16 ருபீஸ் பக்கத்தில் வரும். இந்த காயினும் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் டேஸில் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த கரெக்ஷனில் வந்துட்டு ஒரு டம்ப் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கு. இந்த காயினும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான். இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த கரெக்ஷனில் வந்துட்டு டம்ப் ஆகிட்டு இப்போ வந்து பம்ப் ஆகி போய் ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மிங் டேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து காயின் மார்க்கெட் கேப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பாருங்கள் இந்தியன் ருப்பீஸில் வந்து பாருங்கள் 15 ரூபா 88 பைசா வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி ரேட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் கொடுத்துருக்க ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 57வது ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காயினும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதில் நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இதோட ஃபுல் சார்ட்டும் வந்து பாருங்கள். ஆல்ரெடி
எல்லாம் பம்ப் ஆகி மேலே போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் டம்பில் இருக்குது. இன்னும் இந்த காயின் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான் இது. இதோட டோட்டல் சப்ளை, அதாவது டோட்டல் சப்ளை, அதுக்கப்புறம் இது ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோவெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஆல் டைம் ஹை எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ₹18.79 போயிருக்கு. அதே மாதிரி ஆல் டைம் லோ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.18 18 பைசா தான் ஆல் டைம் லோவே. அதுவும் போன வருஷம் தான் வந்துட்டு ஆல் டைம் லோவில் இருந்திருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 0.18 தான் இருந்தது. இப்போது ரீசெண்டாக ஏப்ரல் 17ஆம் தேதி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ₹18.79 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த காயின் வந்துட்டு இன்னும் பம்ப் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த காயினையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் வந்துட்டு இன்னும் எந்தெந்த எக்ஸ்சேஞ்செல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்காங்க. பினான்ஸில் இருக்குது, அதே மாதிரி வஜ்ராக்ஸில் இருக்குது. நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இது இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணுமோ அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காயினோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ADA. அந்த காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காயினும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான். இந்த காயின் வந்து பாருங்கள், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு $1.42 வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த காயினை வந்து பை பண்ணாதவங்க பை பண்ணி வச்சுக்கிங்க, பை பண்ணவங்க ஹோல்ட் பண்ணி வைங்க. கம்மிங் டேஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் நாளில் அதே மாதிரி 1 or 2 monthஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராஃபிட்டே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 காயினும் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணாதவங்க பை பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு காயின் தான் இது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் வாங்குகிற காயின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிற டைமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரும் செல் போட்டுறாதீங்க. அதாவது நம்மளோட காயினை நம்ம போட்ட அமௌண்ட்லாம் வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யாரும் செல் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, எல்லா காயினும் வந்துட்டு ஹோல்டு பண்ணி வைங்க. அதாவது செல் பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்க. மார்க்கெட் கரெக்ஷன் வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்து கரெக்ஷன் நடக்குதுன்னா 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் எல்லா காயினும் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணாமல் நம்ம செல் பண்ணோன்னா கண்டிப்பாக அது லாஸில் தான் முடியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பேனிக் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ யாரும் பேனிக் செல் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கே எனக்கு வந்து ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரிப்டோ வந்து லாய்க்கு இல்லை. ஸோ கிரிப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை வந்து ரொம்ப அவசியம். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ பொறுமை இருக்கிறவங்க வந்து கிரிப்டோ வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.